இப்போ ஒரு மனிதனுடைய நாகரிகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, அவனோட உடையை வச்சு பார்க்குறோம், அவன் பேச்சை வச்சு, அவனுடைய நடத்தையை வச்சு பார்க்குறோம்ல. அதே மாதிரி ஒவ்வொரு இனத்தினுடைய நாகரிகத்தையும் பல்வேறு அளவுகோல்களால் அளந்து பார்ப்பாங்க. அதில் பார்க்குறப்போ கற்காலத்தில் அங்கே இருந்த மனிதர்கள் முதல்ல எப்போ காலடி வச்சாங்க, அப்போ கற்காலத்தில் ஆதிவாசியாக இருந்த மனிதன் வந்துட்டு எப்போ உலோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு புதிய கற்காலத்தில் கால் வைக்கிறான். புதிய கற்காலத்தில் கால் வைத்த மனிதன் செம்பை பயன்படுத்தி, வெண்கலத்தை பயன்படுத்தி, இரும்பை எப்போ பயன்படுத்துகிறான். இரும்பை பயன்படுத்தினோன்னா அதன் மூலமாக அவன் வந்துட்டு ஒரு பெரிய தொழில் வேகத்துக்குள்ளே போவான். ஏன்னா இத்தனை காலமாக அவனால் பெருசாக வேகத்தமாக எதுவுமே பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு செம்பில் வந்துட்டு ஒரு மண்வெட்டியை வச்சு நீங்கள் தரையை விவசாயம் பண்ணுறதுக்கும் இரும்பில் வச்சு பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கும். அப்போ இரும்பில் கால் வச்ச உடனேயே சில நூற்றாண்டுகளில் ரொம்ப நாகரிகத்துக்கும் அவன் போய்டும், வரலாற்று காலத்துக்குள்ளே வந்துடும், எழுதப்பட்ட வரலாற்றுக்குள்ளே வந்துடும். அப்போது இரும்பு காலத்தில் கால் வைக்கிறது என்பது நாகரிகத்துக்கு, அதாவது இன்றைக்கி இருக்க நாகரிகத்துக்கு நெருக்கத்தில் மனிதனை கொண்டு வரக்கூடிய ஒரு செயல். அப்போ யார் வந்துட்டு இரும்பு காலத்தில் முதலாக கால் வைத்தார்கள் அப்படின்றவங்களோட சிறப்பு என்னென்னா, அவர்கள் அந்த குறிப்பிட்ட நாகரிகத்தை மட்டும் வளர்ச்சியின் பாதையில் செலுத்தவில்லை, அவர்கள் மனித இனத்தையே வளர்ச்சியின் பாதையில் செலுத்தி இருக்கிறார்கள்னு பொருள்.